பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்து கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் சேர்த்திருக்கேன். 1 டம்ளர் ஜவ்வரிசியும் கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் சேர்த்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 2 டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கேன். எந்த டம்ளரில் பாசிப்பருப்பு அளந்தமோ அதே டம்ளரில் தான் வெல்லமும் அளந்துக்கணும். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு ஜவ்வரிசியோட வடிகட்டி சேர்த்து ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் அரை மூடி எடுத்து தேங்காய் பால் எடுத்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை வறுத்து ஒவ்வொரு கைப்பிடி அளவு முந்திரி திராட்சை வறுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்து கலந்தால் நம்மளுடைய பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.